ட்ரக் அடிக்ஷனை விட மோசமானது எது தெரியுமா? டிஜிட்டல் அடிக்ஷன் தான். முன்னாடிலாம் ஒரு பிரேக் எடுக்கிறதுனா யாருக்கிட்டையாவது பேசுவோம், இல்ல கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவோம். ஆனா இப்ப பிரேக் எடுக்கிறதுனா கையில மொபைல் எடுத்து ஸ்க்ரால் பண்றது தான். மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறது போனை தான். அதுவும் இன்ஸ்டாகிராம்குள்ள போயிடுவோம். ஒரு ரீல் பார்க்கலாம், நியூஸ் ஃபீட் பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போவோம். ஆனா 45 நிமிஷத்துக்கு மேல நம்மள அறியாமலே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் ட்ராப்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ட்ராப் தான் ஒரு முக்கியமான காரணம். இதனால நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சுக்கிட்டே வருது. நம்மளால ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் கவனம் செலுத்தி பார்க்க முடியறது இல்ல. இது நம்மள நாள் முழுக்க பிஸியா இருக்கிற மாதிரியே வச்சுக்கோ. ஆனா உருப்படியா என்ன பண்ணோன்னு திரும்பி பார்த்தா எதுவுமே இருக்காது. நீங்க ஒவ்வொரு தடவையும் உங்க மொபைல் எடுத்து ரீல்ஸ் பார்க்குறப்ப உங்க பிரெயின்ல டோபமைன்னு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு ஹார்மோன் சுரக்குது. இது உங்களை உங்க கோல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்காக மொபைலே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லல. உலகத்துல பல புரட்சிகளை, ஏன் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு மாதிரியான புரட்சிகளை, மாற்றங்களை ஏற்படுத்தினது இளைஞர்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் தான். ஆனா அவங்க வாழ்க்கையில எந்த ஏமாற்றமும் இது தந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறையில தான் இதை நம்ம சொல்றோம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இது எல்லாத்துக்கும் பொருந்தோ, மறந்துடாதீங்க.